ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ லோக்சபாவில் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசின அந்த உரையில பாதி விஷயத்த கட் பண்ணி அதை அவை குறிப்புல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதை எப்படி பாக்குறோம்னா, ராகுலே சொல்லிட்டாரு, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக இவர்கள் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் உண்மைகள். உண்மைகளை உன் அவை குறிப்பிலிருந்து நீ நீக்கலாம், ஆனா அதை ஒரு காலமும் அழிக்க முடியாது. ஒரு காலமும் யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. அது நிலைக்கும் நீக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அவை குறிப்பில் வராத அளவுக்கு தப்பான கருத்தை சொல்லிட்டா, ஒரு உண்மைக்கு மாறானதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெக்கார்ட்ஸ்ல இல்லாததை நம்ம சொல்லி ரெக்கார்ட்ஸ்ல இருக்குன்னு சொன்னா, சார் அது அந்த ரெக்கார்ட்லயே இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க, அது அவை குறிப்புல இருந்து எடுக்கலாம். ஒரு சம்பந்தம் இல்லாத ஒண்ணு சொன்னா அவை குறிப்புல இருந்து ஒண்ணு எடுக்கிறாங்க. ஆனால் தேவையானது, முறையானது, அந்த கருத்தை நீ அவை குறிப்பில் இருந்து எடுக்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க தான் சட்டத்தை மீறுகிறீர்கள், நீங்க தான் நாடாளுமன்றத்தினுடைய நடவடிக்கைகளையே தப்பு செய்றீங்க. உங்க ஸ்பீக்கருக்கு என்ன வேலை? நீ கை காட்டுறதெல்லாம் அவர் நீக்கிட்டு இருக்காரு. அதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால ராகுல் சொல்லிட்டார், உண்மையை நான் சொன்னேன், அந்த உண்மையை நீ நீக்கணும்ன்ற. உண்மையை அவை குறிப்பிலிருந்து நீக்கலாம், ஆனால் உண்மையை உலகத்திற்குள்ளிருந்து உன்னால் அழிக்கவே முடியாது, அது நீக்கும்ட்டார். அப்புறம் என்ன? அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோடியினுடைய உலகில் உண்மைக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மோடி உண்மை என்பதே மோடிக்கு என்னன்னா பொய் தான். பொய்யை உண்மையாக சொல்வதில் இன்னைக்கு இல்ல, இந்த காலத்துல இருந்து. இவர்கள் பாபர் மசூதியை இடிச்ச காலத்துல இருந்து, பாபர் மசூதியை இடிக்கிற காலத்துல இருந்து மட்டும் இல்ல, இவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில இருந்து கட்டண மனைவியை நடுத்தருவுல விட்டுட்டு வந்த மோடி தான். அந்த அம்மா கடைசி வரைக்கும் வாழவே முடியல, அதுக்கு ஒரு நியாயம் பேசுவான். அது உடனே இந்த தலைவர்கள் அந்த தலைவர்கள் இல்லாததெல்லாம் பேசுவான். இல்ல, நாங்க நடந்தது சொல்றோம். அது மட்டுமல்ல, படிப்பு, அவர் என்ன படிச்சாரு, அதுக்கான சர்டிபிகேட் என்ன, சான்றிதழ் என்ன, எல்லாமே பொய், தப்பு. இவரு ஒரு எப்படி மாற்றாருன்னா, இவர் இப்ப இங்க சப்மிட் பண்ணிருக்கிறது கம்ப்யூட்டர்களை கொடுக்கற ஒரு இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் இது சர்டிபிகேட் குவாலிஃபிகேஷன். இவரு படிச்ச அந்த காலத்தில் இவர் சொன்ன அந்த கல்லூரியில அந்த துறையே, அந்த சப்ஜெக்டே கிடையாதுன்றது ஒண்ணு. இல்லாத சப்ஜெக்டை எப்படா காலேஜ்ல சொல்லி கொடுத்து உனக்கு டிகிரி கொடுப்பான்னு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இப்பெல்லாம் கம்ப்யூட்டரே கிடையாது, டைப் பண்ணி கொடுக்குற காலம். கம்ப்யூட்டர்ல எப்படி கொடுத்தாங்க? அதாவது பொய்ய எப்படி சொல்லி எப்படி வெளிப்படையா மாட்டிக்கிறாங்க பாருங்க. படிப்பு தகுதியை சொன்னதிலும் பொய், தன்னுடைய வாழ்க்கையை துவக்க தன்னுடைய துணைவியாரை கைவிட்டு அவங்களை ஏமாத்தி திருமணம் பண்ணிக்கிட்டு திரும்ப ஒரு பொய் சொல்லி விட்டுட்டு வந்ததும் பொய். படிப்பு, வாழ்க்கை எல்லாவற்றிலும் பொய்யாக இருக்கிறவர். இவருடைய அடுத்த கட்ட ஒவ்வொரு நடவடிக்கை பாருங்க. வாஜ்பாய் எல்லாம் இவங்க கிட்டக்கே போக முடியாது, அவங்க கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. இவரை யாரு உருவாக்கி விட்டது? அத்வானி, இல்லையா? ஆனா அத்வானிய இவங்க என்ன பண்ணாங்க? எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அது எல்லாருமே பார்த்திருக்காங்க. மேடையில உட்கார்ந்து அப்படியே கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் தான் இவரை உருவாக்குனார். இப்படி ஒரு ஸ்டெப்லையும் தவறுகளை செய்து கொண்டு வருகின்ற நரேந்திர மோடி கிட்ட அப்புறம் பொய்யை தவிர வேற என்ன இருக்க போகுது? அவருக்கு பொய் தான் பிடிக்கும். பொய் பேசுறதுல பெரிய மகிழ்ச்சி அடைவார், பெரிய வெற்றி அடைங்க. ஏன்னா 3வது முறை வந்துட்டார்ல, தலைமை பீடத்துல உட்கார்ந்துருக்காருல, அதிகாரத்தை கையில வச்சிருக்காருல, அந்த திமிரு, அதனுடைய விளைவு, அந்த ஆணவம், பல்லாயிரம் கோடிகள். இங்கிருந்து எந்த பிரைம் மினிஸ்டராவது, ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னொரு நாட்டுக்கு போனா அந்த நாடு அவர் வரவேற்கு. அப்போ நீ தனி மனிதன் கிடையாது, ஒரு நாட்டின் 100 கோடி மக்களினுடைய பிரதிநிதி. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு கூட யாரும் எடுத்து போனார்? அதான் ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் உட்கார வச்சுக்கிட்டு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் புரோக்கர் வேலையை பார்த்தார். அசிங்கமா அங்க இருக்கிற பத்திரிகையில எழுதலாம், ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர்ஸ்ல. என்ன பண்ணாரு? கோல் மைன், நிலக்கரி சுரங்கம், அந்த சுரங்க உரிமைய
அந்த பிரைம் மினிஸ்டர்கிட்ட நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசி இவருக்கு வாங்கி கொடுக்கிறாரு, கையெழுத்து போடுறாரு இவரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்தியாவுக்கு கேட்கறதுக்கு ஏதாவது வந்திருப்பாருன்னு பார்த்தா, அதானின்ற ஒரு தனியாருக்கு நிலக்கரி சுரங்கங்கள் 2 வாங்கி கொடுத்தது மிஸ்டர் மோடி. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அதுக்கு மேல அவரை பற்றி இன்னும் எடுத்தா நிறைய பக்கமா வரும். ஆனா இதை மட்டும் இன்னைக்கு நம்ம சொல்றோம். அவர் பொய், மோசடி, பித்தாட்டம் இதெல்லாம் சர்வசாதாரணமா செய்வார் அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் என்னைக்கு மாறுவார் போவார்னு அது நமக்கு தெரியல. நேத்து நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய படத்தை காமிச்சு சிவனுடைய திரிசூலம் பாத்தீங்கன்னா அது வன்முறைக்கானது அல்ல, அகிம்சைக்கானது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறாரு. அது பற்றி உங்க கருத்து சார்? யாருக்கிட்ட எப்படி சொன்னா புரியுமோ அவங்க கிட்ட அப்படி சொல்றது. இந்த நபர்களுக்கு இப்படித்தான், அதனாலதான் அந்த படத்தை எடுத்து காட்டுறாரு. இத காட்டி விளக்கத்தை சொல்றாரு. அவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, இதை எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? சிவனை எடுத்து காட்டி சிவனை வச்சுக்கிட்டு பேசும்போது அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா ஒண்ணு நமக்கு தெரியுது, ராகுல் மிகச்சிறந்த ஒரு நுண்ணியமான ஒரு பார்லிமெண்டேரியன், வெரி குட் பார்லிமெண்டேரியன் சொல்லலாம். நாடாளுமன்றவாதி என்பது மட்டுமல்ல, ஒரு பிரச்சனையில எப்படி அணுகணும், எப்படி சொல்லணும்ன்றதையும் மிகச்சிறப்பாக நேற்றைய உரை அமைஞ்சது. அதை இந்தியாவில பார்த்த அத்தனை பேருமே பாராட்டினாங்க ராகுல. இந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் செஞ்சு அதை எதுக்கு காட்டுறாரு? இவனுங்களுடைய பித்தலாட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சிவபெருமான் அப்படின்றது யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு அவர் சிவன் பெருமான் எல்லாம். அந்த படத்தை காட்டும் பொழுது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நானு இந்துக்கள்னா என்னன்னு சொல்ல போறேன். அதுக்கு முந்தி சிவபெருமான் படத்தை எடுத்து காட்டிட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்துக்கள் என்பவர்கள் அதுக்குதான் அந்த திரிசூலத்தை காட்டினது. திரிசூலத்தை எதுக்கா ரொம்ப அமைதிக்காகவும் அவர் அதை அகிம்சையாகத்தான் அதை நம்ம பார்க்க முடியும்னாரு. அதுதான் இந்து என்பவர்கள் வன்முறை செய்ய மாட்டார்கள், அகிம்சைவாதிகளாக இருப்பார்கள், எல்லோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் தான் இந்துக்கள். ஆனால் நாங்கள் தான் இந்துக்களுக்கு எல்லாமே, நாங்க தான் அத்தாரிட்டி என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் தான் வன்முறையை தூண்டுவதும் வெறுப்பை விதைப்பதும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அதுக்கு முந்தி சிவன் படத்தையும் காட்டிடுறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு ராகுலுடைய மனசு புரியுது. ஏன் இதெல்லாம் எடுத்து செய்யறாருன்னா இவனுக்கு என்ன செய்வானுங்கன்னு தெரியும். உடனே திடீர்னு நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க. அவங்க அவங்க துறைக்கும் தெரியாது, அவங்க துறையை பார்க்கறதும் கிடையாது, அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் பரகல பிரபாகரன் அழகா எழுதியிருக்காரு, பல இடத்துல பேட்டி கொடுத்திருக்காரு. நிதினாலே என்ன, இந்த நிதித்துறையே பாக்குறது இல்ல, அமித்ஷாவும் அதானியும் பாக்குறது தான் நிதித்துறை. இது பொம்மை மாதிரி. ஆனா அந்த இந்து மத வெறி ஜாஸ்தி. திடீர்னு என்ன பண்ணாங்க, எழுந்து நீங்க எல்லா இந்துக்களையும் நீங்கள் இந்த மாதிரி தப்பா பேசுறீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. ராகுல் அப்படி பேசவே இல்லை. எப்படி டைவர்ட் பண்றது? ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றத்துல ராகுல் எடுத்து வைக்கிறார், நீட் பிரச்சனையை எடுத்து வைக்கிறார். ஃபர்ஸ்ட் நீட்டை பத்தியே பேசும்பொழுது விவாதம் பண்ணுவான். அதாவது ஆளுநர் உரையை விவாதத்திற்கு ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய உரைக்கான பதில பேசுவான். அதுக்கு முந்தி நீட்டு விவாதத்தை எடுத்துக்கணும்னு சொல்றாரு. ஸ்பீக்கர் மறுக்கிறார். ஒரே பிரச்சனை, உடனே தள்ளி வைக்கிறாங்க. மதியானம் 12 மணிக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் இதை வலியுறுத்துகிறார்கள். எத்தனை லட்சம், 24 லட்சம் மாணவர்கள் எழுதிய நீட்ல நீ கொஸ்டின் பேப்பரை கசிய விட்டு இன்னும் பல இடங்கள்ல மார்க்க போட்டு நிறைய போர்ஜரி மாதிரி பண்ணி 40 லட்சம் ரூபாய் லஞ்சம்லாம் வாங்கிட்டு இருக்கிறது பிஜேபியும் RSS காரர்களும் தெளிவா எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு அதை சொல்றாங்க. அதை ஒத்துக்காம ஒரு நாள் முழுக்க ஒத்தி வச்சாங்க. இப்படி நீட்டு. அதே போல மணிப்பூர், இன்னும் அந்த மணிப்பூரை எட்டி கூட பார்க்கல மோடியும் அமித்ஷாவும். என்ன அங்க நடந்ததுன்னு தெரியல. ஏற்கனவே இவங்க கவர்மெண்ட் தான், அங்க சீஃப் மினிஸ்டரே பாரதிய ஜனதாக்காரர் தான், அவரும் ஒண்ணும் இது இல்லை. இப்படி மக்களுக்கான பிரச்சனைகளை அக்னிபாத் இல்லையா, அக்னிவீடு, அந்த ராணுவத்தை நாசமாக்குறானுங்க இவனுங்க.
இந்திய ராணுவத்தின் இறையாண்மையை பாதுகாக்கிற வீரர்களை கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்துறானுங்க. அதெல்லாம் எடுத்து சொல்லி பேசிப்ப ஒரு வார்த்தை கூட அதை பத்தி எல்லாம் எடுக்கிறதுக்கு கமெண்ட் பண்றதுக்கு எல்லாம் வரமாட்டாங்க. வேணுனே பிளான் பண்ணி இவர் இந்துன்ற வார்த்தையை சொல்லிட்டாராம். அதனால கோடிக்கணக்கான இந்துக்களும் காங்கிரஸை எதிர்ப்பார்கள், காங்கிரஸ் இந்துக்களின் எதிரி. அது மட்டும் இல்லையா, அதுல சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறவர்கள் எல்லாம் அவருடைய கூட்டணியில் இருக்காங்க. சனாதனம் கொரோனாவா, எப்படி எதை கொண்டு வந்து எங்க போட்டு டைவர்ட் பண்றது? இந்த திசை மாற்றும் வேலை செய்வதற்கு நீ பிரைம் மினிஸ்டர் ஆகல. இந்த திசை மாற்று வேலை செய்வதற்கு நீங்க எல்லாம் துறை அமைச்சர்களாக ஆகல. மக்களுக்கு என்ன செய்யணும் செய்ய வேண்டும். நீங்க சொன்னீங்க நீட்டு ரீசன் இது, நான் இதுக்காக தான் செஞ்சேன், இப்படி சொல்லு. அக்னிபார் இதனுடைய விளக்கத்தை சொல்லு. எல்லாத்தையும் விளக்கத்தை சொல்லி நான் செஞ்சிருக்கேன், அது ரைட்டா தப்பான்னு முடிவெடுக்கணும் வேணா ஆர்கியூ பண்ணி பாருங்க. அதை விட்டுட்டு இது உள்ள போய் எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளராக, விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருக்கிற மிகச் சிறப்பாக, அதாவது வளரும் பொழுதே தெரியும் அதே மாதிரி உதயமாகுகின்ற பொழுதே ஒளி வீச்சு அற்புதமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இளைஞனை கொச்சைப்படுத்தணும், மலிவுபடுத்தணும்னு பார்லிமெண்ட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. எங்க தம்பிக்கு, எங்களுடைய இளைஞரணி செயலாளருக்கு பார்லிமெண்ட்ல பதில் கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய உயரம் போயிருக்கின்றதையும் பார்க்கணும். ஆர்குமெண்ட் அவரு அதெல்லாம் பேசி வராங்க, தேவையில்லாதது. அதுக்காகத்தான் சொல்றோம், டைவர்ட் பண்றதுக்காக அந்த நீங்க சொன்ன அந்த பிரச்சனைகளை உருவாக்குனாங்க. மற்றபடி பிஜேபிக்கு இதுல எந்த அக்கறையும், உண்மையான இந்துக்கள் என்பவர்கள் எப்படி இருப்பார்கள் ராகுல் சொல்லிட்டார். அதனால கோடிக்கணக்கான இந்துக்கள் ராகுலுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள், மகிழ்ச்சி, நன்றி சொல்கிறார்கள். சார், இப்ப திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மகுவா மொய்த்ரா பேச தொடங்கும் போதே மோடி வந்துட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா, அவங்க மைத்ராவை ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்கள சுத்தமாவே சஸ்பெண்ட் பண்ணி எம்பி பதவியை விட்டு எடுத்தாங்க. திரும்பவும் வந்தாங்க. திரும்பவும் வந்துட்டு அந்த அம்மா பேசும் போதே அனல் பறக்கு வேகம் பார்த்த அந்த பேச்சு, அதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயல்களும் எல்லாரையும் அதிர வைக்குது. மோடிக்கு என்ன பயம்? நீங்க வேணா பாருங்க, முன்னாலாம் என்ன செய்வாரு? பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டார், கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டார். ஏன்? அவர்களுக்கு அதிகபட்சமாக மெஜாரிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆணவத்தில் இருந்தார். ஆனா இப்ப அப்படி இல்லை. எல்லா வகையிலையும் இந்திய கூட்டணி வலுவா பலமா இருக்கு. மோடி எதிர்பார்க்காதது என்ன தெரியுங்களா? ராகுல் எதிர்கட்சி தலைவராக வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி, எங்க தளபதி முதல்வர் இருக்கிற, அவருடைய ஆலோசனையும் வழிகாட்டுதலும் பார்லிமெண்ட்ல சுத்தி வர்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அண்ணன் டி.ஆர். பாலு பேசலாம் சரி, அன்பு இளவர் ராசா பேசினாலும் சரி, இப்ப விவாதத்துக்கு பதிலளிச்சு. அதே போல சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியனாக இருந்தாலும் சரி, தங்கை கனிமொழியாக இருந்தாலும் சரி, யாரு பேசினாலும் சரி மிக தெளிவாக எடுத்து வைக்கிறாங்க. அது பார்லிமெண்ட்லயும் மாநிலங்களவையிலையும் எதிரொலி. இதெல்லாம் பார்த்துட்டு மோடிக்கு ஒரு அச்சம் வரும்போது இங்க நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல அவங்க தலைவியாக இருக்கிற மம்தா இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியில கொடுக்குற பேட்டியே மோடிய கலக்கம் அடைக்க வைக்குது. நேரடியா முகத்துக்கு நேரா பேசக்கூடிய ஆட்கள். நாமெல்லாம் திராவிட நாடு, நம்ம தென்னகம் இல்லையா, திராவிட நிலப்பகுதி தென்னகம். அவங்கெல்லாம் அங்க இருந்து பேசும்போது இன்னும் நிறைய சேர்த்து பேசுறது மட்டும் இல்ல, நேரடியா மூஞ்ச பாட்டு கை காட்டி பேசுவாங்க. ஏற்கனவே என்ன நீக்கின இல்ல, ஏற்கனவே என்ன போனில, அதோ வந்துட்டா, இப்ப என்ன பண்றதுலாம் கேட்கும் நம்ம. அதனால எதுக்குடா நமக்கு கொல்ல அப்படின்னு மறைவு, பயந்து ஓடியது, தலைமறைவாக இருப்பது என்ற இந்த காரியமாகத்தான் அதை பார்க்க முடியும், வேற ஒண்ணு. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.